அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 7வது ராசியாக சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரும் 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. இவங்க ராசியில் இந்த 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்ல நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், குறிப்பாக அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக தீர்வு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அது உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அது உண்மைதாங்க. இவங்களோட உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு நிறைய பேருக்கும் நிறைய விதமான தீர்வுகளும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபோன் கால் மூலியமாகவே நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்கிறாங்க. நிறைய பேர் இவர்களால் பயனடைந்திருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காண இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நம்பருக்கு கால் பண்ணாவே போதும். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் 100% நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுள், செல்வம், புத்திர பேரு அனைத்தையும் அள்ளித்தரக்கூடிய மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் சொல்லப்படுது. சூரியனின் சொந்த வீடு சிம்ம ராசி. 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10வது வீடாகிய ரிஷபத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிறப்பான காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்றாற் போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. மேலும் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு துடிப்பான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் எதிரும் நீங்கள் இதனால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையில் தடைகள் ஏற்படும். வாக்கு தவறினால் தலை குனிவு உண்டாகும். மேலும் கவனமாக இதனால் நீங்கள் இருந்துக்கோங்க. மனைவியின் மனதை காயப்படுத்தாதீர்கள். 5ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இதனால் எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றம் பெறுவீங்க. பெட்டிக்கடை, டீ கடை, நடைபாதை, வணிகம், அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல இருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தை, விரயஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் 5, 7, 9 பார்வையை நோக்குகிறார். இதனால் உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறும். நீண்ட காலம் விலை போகாமல் இருந்த நிலம் விற்பனையாகும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். மேலும் 6ஆம் வீட்டில் செல்லும் செவ்வாய் அனுகூலமான பலனையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. மேலும் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையாக இருக்க வேண்டும். ஞாபக மறதியால் வேலை. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருக்கிறாரு. 1ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்தில் ராகு குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் உங்களுக்கு இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் ராகு, களத்திரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், குரு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திர
ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோக ஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 9/6/2024 அன்று புதன் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோபம் மறைந்து நிதானம் அதிக அளவில் காணப்படும். எடுத்த முயற்சிகள் அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். பகைகளை வெற்றி உண்டாகும். மேலும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும் வகையில் தாங்க உங்களுக்கு அமைய போகுது. மேலும் பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கலாம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்தும் நிச்சயமாக இந்த 15 நாட்களில் உங்களுடைய கைக்கு தானாகவே வந்து சேரும். வியாபாரத்தில் மன நிறைவு பார்ப்பீர்கள். மேலும் தொழிலில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியங்கள் கூட கைகூடி வரும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுவது நல்லது. மேலதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் அகலும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில் ஆறுதல் பெறுவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான தடைகள் அனைத்துமே விலகி போகும். பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்கள் சாதகமான பலன்களாக இருக்கக்கூடும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் எவரிடமும் மனம் திறந்து பேசவே வேண்டாம். மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. மேலும் உங்களுடைய செயல்கள் நேர்த்தியாக இருக்கக்கூடும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுமாரான வாய்ப்புகளே நீங்கள் பெறுவீங்க. ரசிகர்களின் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. மேலும் புகழை தக்க வைத்து கொள்ள சிறிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுர்த்தியமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் உடல் ஆரோக்கியம் பெறும். மனக்கவலைகள் நீங்கும். எல்லா வகையிலுமே லாபங்கள் பல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாக்கு வன்மையால் எதுவும் சாதாரணமாக நடக்கும். மேலும் நல்ல சிந்தனை உண்டாகும். அறிவுத்திறனும் அதிகரிக்கும். இன்னும் சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். மேலும் உங்களுக்கு மனதைரியம் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உறவினர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பிரச்சனைகளில் இருந்தாலுமே அமைதியை குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். கடன் தொல்லை கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்கு. பயணம் செய்யும் போது உங்களது உடைமைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். பணவரத்து அதிக அளவில் கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மே 14, 15, ஜூன் 10, 11. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 3 மற்றும் 4 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய சமயபுர அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நம்ம நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.